கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஆமென். வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். இது ஒவ்வொரு மனிதர்களும் தனிப்பட்ட விதத்தில் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, விசுவாச அறிக்கை. இந்த நாளில் கூட என்னுடைய வாழ்க்கையை விசுவாசமாய் இந்த வசனம் எப்படி கிரியை செய்தது அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியாக நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2017 கேன்சருங்கிற அந்த வியாதியில், அந்த கொடுமையான வியாதியில், அந்த மரணத்துக்கு எதுவாக இருந்த அந்த வியாதியில், அந்த கொள்ளை நோயில் நான் சிக்கி தவித்த போது கர்த்தர் ஒரு பூரண ஒரு சுகத்தை, சர்வாங்க சுகத்தை அடியாளுக்கு கொடுத்தாரு. அவர் எனக்கு ஜீவனை கொடுத்த நாளில் இருந்து நான் கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா மறிக்க இருந்த என்னை அவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறாருன்னா அவருக்கு எப்படியாப்பட்ட வல்லமை இருக்கும், அவர் எப்படிப்பட்ட தெய்வம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் சுவிசேஷமாய் அறிவித்ததை நான் கேட்டு அதை நம்பி நான் விசுவாசித்து பரிசுத்த வேதத்தை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தாலும் எனக்குள்ள அவிசுவாசம் நிறைய இருந்தது. அந்த அவிசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா, இந்த வியாதி வந்துச்சு, மறுபடியும் உனக்கு இந்த வியாதி வரும் அப்படிங்கிற அந்த நினைவுகள், இந்த எண்ணத்தின் ஓட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனாலும் நான் விடாமல் ஆண்டவருடைய வார்த்தையை நான் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருந்தேன். அப்போதான் ஆவியானவர் என்னோட கூட பேசி என்னை பலப்படுத்தினார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு ஆண்டவர் பேசினார். வார்த்தையின் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக. அந்த வார்த்தை எனக்கு கிடைக்கல அப்படின்னா உண்மையாகவே நான் பலவீனப்பட்டு இன்றைக்கி உங்களோட கூட நான் பேசி இருந்துக்க முடியாது. என்னைக்கும் நான் மறித்து மண்ணாக போயிருந்திருப்பேன். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வேத வசனம் என்னை உயிர்ப்பிக்க செய்தது, என்னை எழுப்பினது. அது மாத்திரம் அல்ல, ஐயோ நான் மறித்து போயிடுவேனோன்னு யோசிக்கிற வேலையில தான் 1 கொரிந்தியர் 15 நான் வாசித்தேன். அப்போது மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும்னு சொல்லி இந்த வார்த்தையை நான் வாசித்த உடனேயே, அப்போது இந்த சரீரம் என்ன பண்ணப்படும், எப்படியா இருந்தாலும் எப்போவா இருந்தாலும் சரி, என்றைக்கோ ஒரு நாள் அது விதைக்க தான் போகிறாங்க, அது மண்ணுக்கு போக தான் போகுது. ஆனால் இந்த சரீரத்தில் நான் வாழ்ந்தாலும் மரித்து நான் உயிர்த்து எழும்பொழுது கர்த்தர் எனக்கு வேறொரு சரீரத்தை என்ன பண்ண போகிறாரு, தரப்போகிறாரு. ஆமென். அப்போது இந்த சரீரத்தில் நான் இருந்தாலும் என் தேவனுக்காக நான் வாழ போகிறேன். நான் மரித்து உயிரோட பரலோகத்துக்கு நேராக நான் வழிநடத்தப்படும் போது, பரலோகத்துக்கு நேராக நான் போகும்பொழுது தேவன் எனக்கு வேறு ஒரு சரீரத்தை கொடுக்க போகிறாரு. உடனே நான் இங்கே இருக்கணும், இல்லைனா நான் பரலோகத்தில் இருக்கணும், அவ்வளோதான். இதை தவிர ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத ஆவியானவர் வேத வாசிக்கும் பொழுது எனக்கு அது உணர்த்தினார். ஆண்டவர் எனக்கு உணர்த்தலைன்னா நான் அந்த மரண பயத்திலேயே நான் மரித்து போயிருப்பேன். ஆனால் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் நம்மோட கூட இருக்கிறார் என்கிற அந்த எண்ணத்தை நமக்கு வெளிப்படுத்துவது பரிசுத்த வேதம் தான். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் வேத வசனம் இல்லை அப்படின்னா நம்ம என்னைக்கும் மண்ணோட மண்ணாக மரித்து போயிருப்போம். வேதத்தை நம்ம வாசித்தா மட்டும்தான் நமக்கு ஒரு புத்துயிர், நமக்கு ஒரு ஜீவன். ஒவ்வொரு நாளும் கிருபை. இன்னைக்கு தூங்குறவங்க நாளைக்கு எழும்புறோமா அப்படின்னா அது தேவனுடைய கிருபை தான். ஒரு மரணம்ங்கிறது வியாதியில் மட்டும் இல்லை, எந்த சூழ்நிலை எப்படி யாருக்கு எப்படி மரணம் வருது அப்படிங்கிறது தெரியாது, அதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு அவர் ஜீவனை தந்து தயவையும் கிருபையும் கொடுத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம் எதனால் நடந்தது, நான் ஏன் அழியாமல் இன்னைக்கும் நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா ஒன்று இல்லை, எல்லாமே அவருடைய வார்த்தை மட்டும்தான். அவருடைய வேதம் இல்லைன்னா, அது எனக்கு மனமகிழ்ச்சியாக இல்லைன்னா நான் என்னைக்கோ நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று அவர் வார்த்தை மூலமாய் வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கமும் அது சந்தோஷமாய் மாறும். வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.